எல்லாரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே. தை மாதத்திற்குண்டான ராசி பலன்கள் வாருங்கள் பார்ப்போம். தனுசு ராசி நேயர்களே, இந்த தனுசு ராசியில பிறந்தவங்களை பொறுத்தளவு இந்த மாசத்துல தை மாசத்துல பாத்தீங்கன்னா 9ஆம் பாவாதிபதியை 2ஆம் இடத்தை வச்சிருக்கின்றார். இந்த 9க்குடைய வாய்ப்பு தான் எப்பவுமே சொத்து சுகத்தை கொடுக்கும். ரொம்ப உழைக்கிறோம், கஷ்டப்படுறோம், அதுக்கு ரிசல்ட்னு ஒன்று வரணும்ல. நீங்க உழைப்புக்கு தகுந்த ஒரு வருமானத்தை பெற்றுக்கொண்டால்தான் உடல் இனிமை பெறும் என்பதை விட மனசுக்குள்ள ஒரு தெம்பு கிடைக்கும், தைரியம் கிடைக்கும். நானும் சாதிச்சேன், எனக்கும் இது தெரியும், என்னாலும் இது முடியும் என்று சொல்லுகின்ற நிலைக்கு உங்க மன வளர்ச்சி என்பது வரும். இப்படிப்பட்ட அனைத்திற்கும் சம்பந்தப்பட்ட ஒரு விதமான அனுகூலமான அமைப்புகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வீடு வாங்குறது, வாங்கின வீட்டை பால் காய்ச்சறது, அந்த வீட்டுக்குள்ள ஏதாவது மாத்துறது, உடைக்கிறது, ஒட்டுறது, இந்த கிச்சன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது மாற்றங்களை செய்யறது, இப்படிப்பட்ட நிறைய அனுகூலங்கள் எல்லாம் இந்த தை மாசத்துல தனுசூல பிறந்தவங்களுக்கு கனவச்சிதமா நடக்கும். ராசிநாதனாக இருக்கக்கூடியவர் 6ஆம் இடத்திலிருந்து கொண்டு 12ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் பார்க்கின்ற காரணத்தால் சுபகத்திரி யோகம் என்று சொல்லக்கூடிய வாய்ப்பை வழங்குகின்றார். அதை நினைத்தது நடப்பதற்கும் நினைத்ததை சாதித்து காட்டுவதற்கும் உண்டான அத்தனை அனுகூலங்களும் இந்த தை மாசத்துல தனுசூல பிறந்தவங்களுக்கு பரிபூரணமா இருக்கு. இன்னும் சொல்லணும்னா நல்லா தூங்கலாம், சாப்பிடலாம், ரெஸ்ட் எடுக்கலாம், நல்லா அனுபவிக்கலாம், ஊர் சுற்றி பார்க்கலாம், நல்ல நிலைகளில் மனசை சந்தோஷப்படுத்திக்கலாம். அதுக்கு தேவைப்படுகின்ற பொருளாதார விருத்திகள், எப்போதோ யாருக்கோ கொடுத்து வச்ச காசை வசூல் பண்றது, அதன் மூலமாக கோயிலுக்கு போன, நீராடிட்டு வந்த, தீர்த்ததி தளத்து யாத்திரைக்கு போன, இப்படின்னு கொள்ளக்கூடிய செய்திகள், இப்படியாக நிறைய விதமான அனுகூலமான இறைவன் அருளை சார்ந்திருக்கக்கூடிய நல்ல நிகழ்வுகள் நிறைய நடக்கிறத நீங்கள் இந்த தை மாசத்துல தனுசூல பிறந்தவங்க பார்ப்பீங்க. இதே தனுசுவுக்கு 4ஆம் இடத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கின்றார். இந்த சுக்கிரனும் வியாழனும் பரிவர்த்தனை பெற்று ஒருத்தர் உச்ச பலத்தில் அமர்ந்திருக்கிறதுனால இந்த 4ஆம் இடம் 6ஆம் இடம் இரண்டும் ரொம்ப பரிபூரணமாக இருக்குது. நிறைய பேர் கார் வாங்க ஆரம்பிப்பீங்க, ஒன்னு வித்துட்டு ஒன்று வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணும். புதுசா ஏதாவது ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போடுவீங்க, இல்ல புதிய வேலை வாய்ப்புகள்ல போய் இணைவதற்கான அப்ளிகேஷன்ல கையெழுத்து போடுவீங்க. இப்படி உங்களை இருக்கின்ற இடத்திலிருந்து நகர்த்தி அடுத்த கட்டத்திற்கு முன்னேற்றுவதற்கான அமைப்புகளோடு இணைந்து பணியாற்றுகின்ற வாய்ப்புகள் அதிகமாக இந்த தை மாசத்தில் இருக்கிறத பார்க்க முடியும். 4ஆம் இடத்திலே சுக்கிரன் இருப்பது என்பது இசைத்துறை சம்பந்தப்பட்டவர்கள், காவல்துறை சம்பந்தப்பட்டவர்கள், மருத்துவத்துறை சம்பந்தப்பட்டவர்கள், சினிமா துறை சம்பந்தப்பட்டவர்கள், இந்த பப்ளிக் மீடியால ஒர்க் பண்ணக்கூடியவங்க, இவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா சுக்கிரன் 4ஆம் இடத்தில் இருப்பது என்பது நல்ல பெயர் புகழை கொடுக்கக்கூடியது. உங்களுடைய வருமானத்தில் அதிக நல்ல முன்னேற்றங்கள் கிடைப்பது, இன்னும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களை நீங்களே ஷார்ப்பா முன்னுக்கு கொண்டுட்டு போகிறது, இப்படிப்பட்ட தன்மைகள் நிறைய உண்டு. வாகனங்களை வைத்து இயக்கி வாகனங்கள் மூலமாக தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கூட இந்த தை மாசத்துல ரொம்ப நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். புதிய வாகனங்கள் வந்து சேரும், பழைய வாகனங்களை மாற்றிக் கொள்ளக்கூடிய சூழல்கள் உருவாகும். இன்னும் உங்கள் தொழிலை விருத்தி பண்ணி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பது என்பது இளம் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு கொஞ்சம் அவார்டு கிடைக்கிறது, டீச்சர்ஸ் கொஞ்சம் பாராட்டுறது, இதுவரைக்கும் இருந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் போயிட்டு ஒரு நல்ல விதமான ஒரு தன்மையான பெயர் புகழ் எடுப்பது, இதெல்லாம் சாத்தியக்கூறுகளாகவே இருக்கும். இதே அந்த குரு பகவான் 6ஆம் இடத்துல போய் சுக்கிரன் வீட்டில் அமர்ந்திருக்கிறதுனால உங்களை பொறுத்தளவு 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தாலும் அவர் ஒரு பெரிய கெடுதலை பண்ணக்கூடிய கிரகம் இல்லை. ராசிநாதன் எந்த இடத்தில் இருந்தாலும் உங்களை காக்கப்பட வேண்டிய கிரகமாக இருக்கின்ற காரணத்தால் நிச்சயமாக பொருளாதார வளர்ச்சி கிடைக்கும், சொந்த தொழில் முன்னேற்றம் கிடைக்கும். இந்த அச்சு தொழில் பண்ணக்கூடியவங்க, பேப்பர் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, இந்த கம்யூனிகேஷன் தொழில் பண்ணக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் கூட தை மாசத்துல தனுசூல பிறந்தவங்களுக்கு அதிகபட்ச நன்மைகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல 5ஆம் பாவாதிபதி 7ஆம் இடத்துல சம்பந்தப்படுவது என்பது இளம் பிள்ளைகளை வளர்ப்பது, பார்ப்பது, சில குடும்பங்கள்ல புதிய குழந்தைகளின் வரவுகள் கிடைக்க ஆரம்பிக்கிறது. இப்படிப்பட்ட தன்மைகள் கூட இந்த தை மாசத்துல நிறைய குடும்பங்கள் இருக்கிறத பார்க்கலாம். இந்த சனி பகவான் 3ஆம் இடத்தில் வீற்றிருக்கின்றார். சில நேரங்களில் ENT ப்ராப்ளம், கண்ணு, காது, மூக்கு, தொண்டை போன்ற பிரச்சனைகள் வரும். வயதானவர்களுக்கு வயிற்று கோளாறுகள், ஜீரண கோளாறுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதுபோல இந்த கும்பத்துல சந்திரனும் உட்காருகின்ற நாட்களில், அதாவது அவிட்டம் 2, 3, 4 பாதங்கள், சதய நட்சத்திரம்,
பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு கூடிய நாட்கள்ல சளித்தொலைகள் வராம பார்த்துக்கணும். முடிந்த மட்டும் பயமென்களை குறைக்கணும். இந்த ஐஸ்கிரீம் சாப்பிடுறது, வெளியில சாப்பிடுறது இப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் இந்த மாசத்துல விட்டுடுங்க. அதே போல தனுசுல பிறந்தவங்களுக்கு 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். இந்த ராகு பகவான் 4ஆம் இடத்தில் இருக்கின்ற போது தாயின் உடல்நிலைகள் மனநிலைகளிலே ஒரு விதமான குழப்ப நிலைகள் இருப்பதை பார்ப்பீங்க. அவங்களுக்கு முடிஞ்ச மட்டும் ஆறுதல் சொல்லுங்க, ஆறுதலாக சில உதவிகளை பண்ணுங்க. 10ஆம் இடத்தில் கேது இருப்பது என்பது மருத்துவத்துறை சார்ந்த இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு மிக அற்புதமான முன்னேற்றங்கள், நல்ல லாபங்கள், பெயர் புகழ் கௌரவம் இப்படிப்பட்ட உயர்வுகள் எல்லாம் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். ஆக தனுசுல பிறந்தவங்களுக்கு நிச்சயமாக இந்த தை மாதம் உருப்படியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக செல்லக்கூடிய மாதம் என்பதிலே குறைபாடுகள் இல்லை. முடிந்தால் ஒரு முறை நீங்கள் பழனிக்கு போயிட்டு வாங்க. கண்டிப்பாக நீங்க நினைத்த காரியத்தை நடத்தி கொள்வதற்கு இந்த பழனி முருகன் தண்டாயுதபாணி பெருமாள் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும்.